வணக்கம் நண்பர்களே. நம்ம முன்னாடி நல்லா வாழ்ந்த ஒருத்தன் நம்ம கண்ணு எதிரில் கீழே விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கொடுமை. அதுலேயும் கீழே விழுந்த ஒருத்தர் அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னா அது ரொம்பவே கொடுமை. துரதிர்ஷ்டவசமாக அப்படி ஒரு பர்சனாலிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். அந்த பர்சனாலிட்டி வேறு யாரும் இல்லை, கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர் வினோத் காம்பளி பற்றி தான் பேச போகிறோம். வினோத் காம்பளிக்கு என்ன ஆச்சு? புகழுடைய உச்சாணிக்கும்புலேருந்து அதர பாதாளத்துக்கு விழுந்து இன்றைக்கி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுன்ற நிலைமையில் அடுத்தவருடைய உதவியை நோக்கி எதிர்நோக்கி கையேந்து நிற்கக்கூடிய லெவலுக்கு அவர் நிற்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு? அவருடைய குடும்பம் என்ன பண்ணுது? இப்போ அவருடைய நிலைமை என்ன? இந்த பின்னணி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு நீங்கள் செலிப்ரிட்டிகளில் உங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டியில் கையை காமிக்கணும்னா நீங்கள் யாரை கையை காமிப்பீங்க? உங்களுக்கு சில சாய்ஸஸ் இருக்கலாம். நீங்கள் என்னை கேட்டிங்கனாக்க நான் 3 பேர்த்த சொல்லுவேன். சச்சின் டெண்டுல்கர், ஏஆர் ரஹ்மான், விஸ்வநாதன் ஆனந்த். இந்த 3 பேருமே அவங்களுடைய துறையில் உச்சம் தொட்டவர்கள், மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்தவங்க. அந்த உச்சம் தொட்டதன் மூலிமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த புகழ் வெளிச்சத்தை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதை தடுமாறாமல் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைச்சுக்கிட்டாங்க. அதனாலே அவங்க இன்னை வரைக்கும் மிஸ்டர் க்ளீன் அப்படின்ற அந்த இமேஜை தக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த 3 பேர்த்தையுமே நம்ம அதாவது மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்கிறத மட்டும் இல்லாமல் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு 3 பேர்த்தையும் சொல்லலாம். இதுக்கு காரணம் அவங்களுடைய பிஹேவியர். ஆனால் அதே புகழ் வெளிச்சத்தை திறமை இருந்தும் அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த புகழ் வெளிச்சத்தை சரியாக கையாள தெரியாமல் தடம் மாறி போன பல பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பிளேயர்ஸில் ஒருத்தர் தான் வினோத் காம்பளி. வினோத் காம்பளியுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் கூட கடந்த 1988 வருஷம் பள்ளிகளுக்கு இடையே நடந்த கிரிக்கெட் போட்டியில் 2 பேர் விளையாண்டு 667 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு எடுத்தாங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அந்த ரன் எடுத்த உடனே அது செலக்டர்ஸுடைய கண்ணில் பட்டுச்சு. உடனே இந்திய அணியில் விளையாடுறதுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு இடம் கிடைச்சது. அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில் வினோத் காம்பளிக்கும் இடம் கிடைச்சது. 2 பேருமே இந்தியா டீமுக்குள்ளே போனாங்க. 2 பேருமே ஓப்பனிங் பேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக நிகரான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் அறிமுகமான டயத்தில் புகழப்பட்ட ஒருவர் தான் இந்த வினோத் காம்பளி. அவருடைய கரியரும் அப்படி தான், அவருடைய புள்ளி விவரங்களும் அப்படி தான் சொல்லுது. அவர் 104 ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுருக்காரு. ஒரு நாள் போட்டியை விடவும் டெஸ்ட் போட்டியில், டெஸ்ட் கரியரில் அவருடைய ஆவரேஜ் மிக சிறப்பாக இருந்துச்சு. வெறும் 17 டெஸ்ட் போட்டி தான் விளையாண்டுருக்காரு வினோத் காம்பளி. அதில் 2 டபுள் செஞ்சுரி, 4 செஞ்சுரி, 3 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 54. இது கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலான ஒரு ஆவரேஜ். அப்படி இருந்தும், இவ்வளோ திறமை இருந்தும், இவ்வளோ ட்ராக் ரெக்கார்டு வச்சுருந்தோம், எங்கே வினோத் காம்பளி சறுக்கினார் பார்ப்போம். வினோத் காம்பளியினுடைய கெரியர் கிராஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் அவருடைய ஒழுக்கமின்மை. ஆனால் வினோத் காம்பளிக்கு இன்னொரு முகமும் இருந்துச்சு. 1996 வருஷம் நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சு கல்கட்டாவில் ஈடன் கார்டனில் நடக்குது. அதில் இந்தியாவும் இலங்கையும் தான் ஃபைனல் மேட்ச். அந்த மேட்ச் நடக்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியா பேட்டிங் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட விக்கெட் ஒன்றுன்னா விழுந்துகிட்டு இருக்குது. தோக்கிற நிலமை, இதுமேட்டுக்கு இந்தியா தேராது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ரசிகர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் பாட்டம் கிரவுண்டுக்குள்ள தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து இந்த சேர்லாம் எரிச்சு விட்டாங்க. அதனால் மேட்ச் ஸ்டாப் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்தாங்க, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. அதனால் என்ன பண்ணாங்க, இலங்கையை சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்சில் விக்கெட் ஒரு சைடில் விழுந்தாலும் ஒரு சைடு இன்னொரு எண்டில் வினோத் காம்பளி அவுட் ஆகாமல் நின்றுட்டு இருந்தார். ஒருவேளை அந்த மேட்ச் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிருந்தால் வினோத் காம்பளியை கூட அந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருக்கலாம், இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம். அப்படி நடந்திருந்தாக்க அன்னைக்கே அந்த 1996 நம்ம வேர்ல்டு கப் 2வது முறையாக ஜெயிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டோனி ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனால் அப்போவே நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். அந்த மேட்ச்சில் இலங்கை மேட்ச் ஸ்டாப் பண்ணிவிட்டு இலங்கை சாம்பியன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு அந்த கிரவுண்டில் நின்றுருந்த வினோத் காம்பளி தேம்பி கண்ணு தண்ணி விட்டு அழுதார். அந்த காட்சி இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மேட்சை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் தான் இந்த வினோத் காம்பளி. ஆனால் அவர் எங்கே சறுக்குனார்னா மது போதை. அந்த கேரக்டர் அவர் அவரது ஒழுக்கமின்மை காரணமாக இந்த மாதிரி டைவர்ட் ஆகி அவர் தண்ணி அடிக்க ஆரம்பித்தார். தண்ணி அடிக்க ஆரம்பித்தால் அவர் மொத்த கேரியரும் ஸ்பாயில் ஆச்சு. தண்ணி அடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்க ஹோட்டலில் ரூம் போட ஆரம்பித்தார். ரூம் போட்டு தண்ணி அடிக்க ஆரம்பித்தார். அப்படி அந்த பூனேவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கி தண்ணி அடிக்கும் போது அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு நோயெல்லாம்
அவங்கள தான் பார்த்து இவருக்கு பிடிச்சி போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணார். ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். 1994 கல்யாணம் பண்ணார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை 6 ஆண்டுகள் தான் நீடிச்சது. இவருடைய மது பழக்கத்தால் இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நோயெல்லாம் 2000 ஆண்டில் விவாகரத்து கேட்டு காம்ப்ளிகேட் விவாகரத்து கேட்டு போயிட்டாங்க. அவங்க இப்போ வந்து அதே பூனேவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சிறைத்துறை அமைச்சகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2வது முறையும் வினோத் காம்ப்ளிக்கு ஒரு காதல் வந்தது. இந்த முறை வந்து ஆண்ட்ரியா ஹெபிட் அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணார். ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க வந்து கிறிஸ்டியன். அவங்க கிறிஸ்டியன்றதுனால வந்து இவர் கிறிஸ்டியன் மதத்துக்கு அவங்க கேட்டுக்கிட்டதுனால மாறினார். கிறிஸ்டியன் மதத்தை மாறிட்ட பிற்பாடு அவங்க ஒய்ஃப் கேட்டுக்கிட்டதுக்காக கிறிஸ்டியன் முறைப்படி இன்னொரு முறையும் வந்து அங்கே மும்பையில் பாந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் கிறிஸ்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2010 ஒரு பையன் பிறந்தான். பையனுக்கு வந்து கிறிஸ்டியானோ அப்படின்னு பேர் வச்சார் காம்ப்ளி. அந்த பையன் இவர் மாதிரியே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். 2012 திரும்பவும் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. குடும்பம் இப்போ வந்து காம்ப்ளிக்கு வந்து பெருசாகிடுச்சு. ஆனால் சுச்சுவேஷன் வந்து காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு போதிய வருமானம் இல்லை. அவருக்கு வந்த விளம்பர படங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. கிரிக்கெட் கரியரும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. எந்த லோக்கல் டீமு கூட அவர் வந்து ஒரு கோச்சாக கூட கூப்பிடல. அதனால் வருமானம் கட் ஆகிடுச்சு. இப்போது வேறு வழியே இல்லாமல் ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்று வந்து அவர் காம்ப்ளிந்து விடுத்தார். ஒரு பத்திரிகைக்கு அளித்த ஒரு பேட்டியில் அந்த உருக்கமான வேண்டுகோளை வந்து காம்ப்ளி விடுத்தார். அதில் என்ன சொன்னான்னா, நான் ஓய்வு பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரன். எனக்கு எந்த வருமானமும் இப்போ இல்லை. எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு போதவில்லை. எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரே வருமானம், நான் இந்திய கிரிக்கெட் டீமுக்கு விளையாண்டதுனால எனக்கு பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் சங்கம் எனக்கு வந்து மாதாந்திர பென்ஷன் கொடுக்குது 30,000 ரூபா. அந்த 30,000 வந்து என்னோடய குடும்பத்துக்கே போதுமானதாக இல்லை. அதனால் வந்து எனக்கு வேலை வேணும். யாராவது எனக்கு வேலை கொடுங்க. எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட வந்து நான் வந்து சேர்ந்து பணியாற்றுறதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னாக்கா நான் என்னோடய மது பழக்கத்தை கைவிடவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த வேண்டுகோளுக்கு அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து விழுந்து கிடக்கிறாரு. அவர் வந்து 2 ரசிகர்கள் வந்து 2-3 பேர் வந்து அவரை கைத்தாங்களாக பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அர்ச்சரேகரனுடைய சிலை திறப்பு விழாவும் படத்திறப்பு விழாவும் மும்பையில் நடந்துச்சு. அவர் யாருன்னா, இந்த வினோத் காம்ப்ளி, சச்சின் டெண்டுல்கர் உட்பட பல பேருக்கு வந்து அவர் தான் வந்து கிரிக்கெட் கோச்சர். அவர் இறந்த பிற்பாடு அவருடைய படத்திறப்பு விழாவுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் சச்சின் உட்காந்துருக்காரு, வினோத் காம்ப்ளி ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த சச்சின் எழுந்து போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தா அவர் வினோத் காம்ப்ளி பார்த்து வந்து பேசுறதுக்கு முற்படுறாரு. பார்த்த உடனே அவருக்கு அடையாளம் தெரியல, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்போ சொல்லும்போது வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சச்சினுடைய கையை வந்து வினோத் காம்ப்ளி பிடிச்சி விடவே இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் ஓடி வந்து கையை உருவி விட்டு, இல்லை நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விட்டார். அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்குறதுக்கு, வினோத் காம்ப்ளியோட நிலைமையை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக, நமக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவரோட வயசு வந்து 52 வயசு தான். ஆனால் வயதுக்கு மீறிய வயோதிகம். நடைத்தளர்ந்து உடைத்தளர்ந்து அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியல. கை காலம் தடதன்னு ஆடுது. அந்த ஸ்டேஜில் தான் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் அவருக்கு ஆதரவு குரல் வந்து ஒன்று இப்போ வந்துள்ளது. அந்த மேடையில் அந்த வினோத் காம்ப்ளியோட நிலைமையை பார்த்த சக கிரிக்கெட்டர்கள் அவங்க வந்து உதவுறதுக்கு முன் வந்துறாங்க. யாருன்னா, 1983ஆம் ஆண்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ண கபில் தேவ் தலைமையிலான முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள். அவங்க வந்து காம்ப்ளிக்கு வந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கபில் தேவ், கவாஸ்கர் 2 பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வினோத் காம்ப்ளிக்கு வந்து பொருளாதார ரீதியாக உதவுறதுக்கு நாங்கள் 1983 வேர்ல்டு கப் டீம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நிதியுதவி பண்ணால் கூட ரிஹாபிலேஷன் சென்டருக்கு போயிட்டு அந்த மது பழக்கத்தை வந்து கைவிடுறதுக்கு உண்டான அதுக்கு வந்து அவருக்கு தயாராக இருக்காரா அப்படின்றத வந்து அது முதல்ல முடிவு பண்ணோம். அதுக்கு அவர் தயாரான்னு சொல்லிட்டு முதல்ல கேளுங்க. அவர் தயார்னா நிதியுதவி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரிஹாபிலேஷன் சென்டர் போயிட்டு அவர் வந்து தன்னை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு, அவர் தயார்படுத்துறதுக்கு அவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்கு உதவி செய்யணும். அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கபில் தேவும் கவாஸ்கரும் கொடுத்துருக்குறாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வந்து பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்றது எந்த கட்டாயமும் இல்லை. தோற்று போனவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது.
நம்ம ஜென்ரேஷனில் நமக்கு முந்தைய ஜென்ரேஷனில் வேண்டுமானால் மது வந்து ஒரு மதுன்ற அரக்கன் வந்து வாழ்க்கையை வந்து மனிதனுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருந்துச்சு. ஆனால் மது மட்டுமே போதை இல்லை. இன்றைய ஜென்ரேஷனில் இன்றைக்கி பசங்கள்லாம் வந்து வச்சுருக்கக்கூடிய இந்த மொபைல் கேம் விளையாடுறாங்க இல்லையா, அதுவுமே ஒரு விதமான போதை தான். மணிக்கணக்காக உட்காந்து அதில் வந்து பசங்க விளையாடும் போது என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்க வந்து அவங்களே அறியாமல் வந்து உள்ளே போயிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் விளையாடுறாங்க. அது ஒரு டீப் டிப்ரெஷனை கொண்டு போய் விடுது. அந்த டீப் டிப்ரெஷன் என்ன ஆகுதுனாக்க குடும்பத்தோடு வந்து மிங்கிளாக விடாமல் அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தனிமைப்படுத்திக்கிறாங்க. யார்கிட்டையும் சரியாக வந்து பக்கத்தில் வந்து பேசுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் குரூப் போட்டு பசங்க கூட விளையாடுறது, இந்த மாதிரி வந்து அவங்களே அறியாமையே வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ஒரு வித போதை தான். அதனால் நாம் வந்து இந்த காம்ப்ளீன்றது நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்க, அவர் மதுவுக்கு வந்து அடிமையானார். நம்ம ஜென்ரேஷன் வந்து இந்த மொபைல் அப்படின்ற இந்த போதைக்கோ இல்லை மது போதைக்கோ இல்லை வேறு எந்த விதமான போதைக்கோ அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.